பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, 2 நாட்களாக பரபரப்பான செய்தியை நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு என்றே சொல்லுவோமே, அந்த திராவிட மாடல் அரசு வெளியிட்டு கொண்டு இன்றைக்கு காட்சி மற்றும் எழுத்து ஊடகங்களிலே பேசு பொருளாகி கொண்டிருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் உட்பட்ட கிராமங்களில் ஊர்களின் பெயர்கள், ஏரிகளின் பெயர்கள், தெருக்களின் பெயர்கள், இப்படி இந்த பெயர்கள் எல்லாம் சாதிய அடையாளத்தோடு இருப்பதை உடனடியாக அந்த சாதி பெயர்களை அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதுல பெரிய வேடிக்கை என்ன என்று சொன்னால், ஆணை பிறப்பிக்கின்ற முதல் நாள் சாதியின் பெயராலே ஒரு ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கோவை மாவட்டத்திலே ஏறக்குறைய 1200 கோடி செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம். அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று அரசே பெயர் சுட்டு. அது ஏன் ஜிடி நாயுடு பெயர் என்றால், ஒரு அறிவியல் அறிஞர், கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று ஒரு காலத்திலே ஜிடி நாயுடு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மனிதர். அந்த கண்டுபிடிப்பு என்கின்ற ஏதோ மலி தகடு என்று சொல்லக்கூடிய, நாம் முகமொழிப்பு செய்யக்கூடிய அந்த தகடை அவர் கண்டுபிடித்தார். அப்புறம் குறைந்த விலையில் வானொலி பெட்டிகளை நாட்டு மக்களுக்கு வழங்க முடியும் என்று சொன்னார். குறைந்த விலையில் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை உருவாக்கம் செய்ய முடியும் என்றெல்லாம் சொன்னார். ஏதோ 1-2 செய்தி காட்டினார் என்று வரலாற்று பதிவு இருக்கிறது. நம்முடைய தமிழம் வலையொலி தம்பி செந்தில்நாதன் சேக்வாரா கூட ஒரு காணொலி போட்டிருக்கிறார். அந்த காணொலி போட்டதிலே நமக்கு எந்த திறனாய்வு, அதாவது விமர்சனமும் இல்லை, ஒரே ஒரு செய்தி தவிர. ஆனால் அவருக்கும் தெரியாத செய்தி, நம்முடைய செந்தில்நாதன் சேக்வாராக்கும் தெரியாத செய்தி. ஆகையினாலே தான் என்னிடம் வேண்டாம், என்னை போன்ற மெய்யான தனித்தமிழ் அன்பர்களோடு செந்தமிழர் சீமான் அவர்களும் அவரை பின்பற்றக்கூடிய நம்முடைய தம்பிமார்களும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஏன் என்று சொன்னால், ஜிடி நாயுடு என்று ஒரு காலத்திலே புகழ்பெற்ற பேசப்பட்ட பொருளாக இருந்த இந்த பெயரை முதலில் கோ துரைசாமி என்று வெளிப்படுத்தியவர் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார். தென்மொழி இதழ்களிலே தொடர்ந்து கோ துரைசாமி என்றுதான் எழுதினார். பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனாருக்கும் ஜிடி நாயுடுக்கும் நெருக்கமான தொடர்புகள்லாம் இருந்தது. அவர் எவ்வளவோ வலியுறுத்தி பார்த்தார், நாயுடு என் பெயரை இப்படி போடாதீர்கள், ஜிடி நாயுடு என்று போடுங்கள். முடியவே முடியாது, என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், நான் அப்படித்தான் போடுவேன். உங்களுடைய இயற்பெயர் என்ன? கோபாலசாமி நாயுடு மகன் துரைசாமி நாயுடு. நாயுடையும் போட மாட்டேன், உங்களுடைய ஆங்கில முன்னெழுத்தையும் போட மாட்டேன், பெயரையும் போட மாட்டேன், கோ துரைசாமின்னு தான் எழுதுவேன் என்று உடும்பு பிடியாக இருந்து தன்னுடைய தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ் சிட்டு இதழ்களிலே அப்படி பதிவு செய்தார். அப்பொழுது ஒரு முறை நாயுடு அவர்கள் பெருஞ்சித்திரனாரை நேரில் சந்தித்து, நீங்கள் தனித்தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து தனித்தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுதி வருகிறீர்கள், அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் கைவிடுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வளமனை சேலத்திலோ அல்லது கோவையிலோ, அதுபோல நவீன அச்சு இயந்திரங்கள் உங்களுக்கு பொருத்தி உங்களுடைய தூய தமிழ் திங்கள் இதழ் தென்மொழிக்கு முழுமையான உதவி செய்கிறேன் என்று அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் கைவிடுங்கள் என்று எவ்வளவோ வலியுறுத்தினார். முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். என் மூச்சை தவிர்க்க சொன்னால் ஒரு நொடியில் முடித்து வைப்பேன், என் பேச்சை மாற்ற சொன்னால் இந்த பிறப்பை மாற்ற வேண்டும் என்று மிக உறுதியாக இருந்தார் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்பொழுது இந்த சாதி பெயர்களை நீக்க வேண்டும், சமய பெயர்களை போக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்ட முதல் நாளே திராவிட மாடல் அரசு இந்த ஜிடி நாயுடு பெயரை சூட்டிவிட்டது. எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆக திராவிடம் என்பதே முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்பதற்கு இது ஒன்றே சான்று. இந்த சாதியின் பெயரை நீக்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய வரலாற்றிலே ஓரிடத்திலே ஒரு ஊர் பெயரையும் ஒரு பள்ளியின் பெயரையும் சாதி பெயரை நீக்கிய பதிவு எனக்கு மட்டும்தான் உண்டு. எங்க ஊர்ல ஆழ்வார்த்திருநகர், ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய காணொலியில பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆழ்வார்த்திருநகரில ஒரு ஊர்ல, அந்த ஊரின் பெயர் வேலவன் காலனி. அதை
குறிப்பாக பட்டியல் பிரிவுக்கு நேர் எதிரான ஒரு தமிழ் குடியை சார்ந்த ஒருவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை அந்த வேலவன் காலனி என்கின்ற ஊரிலிருந்து ஆழ்வார்த்தன நகருக்கு நகர்த்தி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்த்தி கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை புதிதாக கட்டி ஹரிஜன உபபாட சாலை வேளாம்பச்சேரி என்று எழுதிவிட்டார். நான் அப்பொழுது பேரூராட்சி மன்ற உறுப்பினராக, அதாவது கவுன்சிலராக இருக்கிறேன். என்னுடைய கவனத்துக்கு வந்து என்னுடைய பகுதிக்குள்ளதான் நான் முறையாக அவர் அணுகி, இந்த ஹரிஜன் என்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இங்கே எவரும் ஹரிஜன் இல்லை, இரண்டாவது வேலவன் காலனி என்றுதான் போட வேண்டும், பச்சேரி என்ற சொல் இருக்கக்கூடாது, எனவே இந்த ஹரிஜன் இந்த பச்சேரி என்கின்ற சொல்லை மாற்ற வேண்டும் என்று நேரடியாக முறையாக ஜனநாயக அடிப்படையிலே அவரிடத்திலே வாதுரை எடுத்து வைத்தேன். பள்ளிக்கூடத்திலே போய் என்ன செய்தார் என்றால், அந்த வேலவன் காலனி ஊர் மக்களே, என்னுடைய உறவு மக்களே அப்படியே திரட்டி கொண்டு அவர்களை திரட்டுவதற்கான என்னென்ன வழிகள் இப்பொழுது கையாளுகிறார்கள் என்று தெரியும். அந்த வழியிலே யார் யாருக்கு என்னென்ன விருப்பம் உள்ளதோ அதை நிறைவு செய்து ஊரே திரட்டி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் என் மீது புகார் கொடுத்தார். அதையெல்லாம் எதிர்கொண்டு பிறகு மாவட்ட ஆட்சியரை, கல்வித்துறையை அணுகி அந்த பள்ளிக்கூடத்தின் பெயரையே அவருக்கு அறைகோல் விட்டு 1 மாதத்துக்குள் பள்ளிக்கூடத்தின் பெயரை மாற்ற முடியாதுன்னாரு. மாற்ற முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெய்து தாமிரபரணி ஆற்று வழியாக கடலுக்கு போய் சேர்ந்த அந்த நீர், மழை நீர் மீண்டும் அதே ஆறு வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறினாலும் ஏறும், என் பள்ளிக்கூடத்து பெயரை மாற்ற முடியாது என்று அறைகூவல் விடுத்தார். 30 நாட்களுக்குள் பள்ளிக்கூடத்து பெயரை மாற்றவில்லையானால் என் பெயரை மாற்றுகிறேன் என்று எதிர் அறைகூவல் விடுத்து 30 நாட்களுக்குள் 28 நாட்களுக்குள் ஹரிஜன உபபாட சாலை மலர் தொடக்க பள்ளி வேளாண் பச்சேரி என்கின்ற ஊர் வேலவன் காலனி. சாதி ஒளிந்தடல் ஒன்று, தூய தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, இதில் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. பாவேந்தருடைய இலக்கிய அடிகள். அதற்கு ஏற்ப அந்த பள்ளிக்கூடத்து பெயரை நாம மாற்றியிருக்கிறோம். இப்பொழுது என்ன சிக்கல் என்று சொன்னால், அது மாதிரி நிறைய செய்திகள் உண்டு. இப்ப நாடு முழுவதும் கல்லர் தொடக்கப்பள்ளி, நாடார் தொடக்கப்பள்ளி, மறவர் தொடக்கப்பள்ளி, ஹரிஜன தொடக்கப்பள்ளி என்று பள்ளிக்கூடங்கள் பெயர் இருக்கு. அதற்குத்தான் நம்முடைய நீதியரசர் சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று அறிக்கை அளித்தது. அந்த நீதியரசர் சந்துரு ஆணையத்தின் அறிக்கையை இன்னைய வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இன்றைக்கு தான் அரசாணை. ஒரு கழிப்பிடத்துக்கு பேரு நிறைய பெயர்களை எடுத்து வச்சிருக்கிறேன். குளியல் அறைன்னு இருந்தா கழிவறைன்னு தானே இருக்கணும். மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையங்கள்ல மேல குளியல் அறைன்னு போடுறாங்க, கீழே கழிப்பறைன்னு போடுறாங்க. பறை என்பது பறை இசையை அடிப்படையாக வைத்தது. பறைக்கும் அறைக்கும் வேறுபாடு தெரியாம குளியல் அறை என்று போட்டுட்டு கழிவறை என்று போடாம கழிப்பறைன்னு போடுறாங்க. சில இடத்துல ஒதுங்கும் இடம்னு போடுறாங்க, சில இடத்துல ஒப்பனை அறைன்னு போடுறாங்க, சில இடத்துல கழிப்பிடம்னு போடுறாங்க. ஒரு கழிவறைங்கிற சொல்லை கூட, ஒரு தூய தமிழ் சொல்லை இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் அரசு கட்டடங்களிலே, பேருந்து நிலையங்களிலே, உள்ளாட்சி அமைப்புகள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியினுடைய அமைப்புகள்ல கட்டப்படுகிற கட்டடங்கள்ல கழிவறைன்னு எழுத முடியல. திருநெல்வேலியில நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி எல்லைக்குள் மாநகராட்சி நிர்வாகத்தால் கட்டப்படுகின்ற புதிய பேருந்துகள், நான் படமே காட்டுறேன், அறிவுசார் பூங்கா என்று தமிழ்ல இருக்கணும். ஆனா அந்த கலவை கான்கிரீட் கட்டடத்திலே முழுக்க ஆங்கிலத்தில் எழுதி வைத்து விட்டார்கள். 3 மாதம் போராடி அறிவுசார் பூங்கா என்று பெயர் பிழையை நாம அங்க மேலே பொருத்த வைத்திருக்கிறோம். அதே போல நெல்லை மாநகராட்சியினுடைய விளையாட்டு திடல் குடியரசு நாள் அல்லது விடுதலை நாளில் மாவட்ட ஆட்சியர் அங்கேதான் அணிவகுப்பும் மரியாதையெல்லாம் ஏற்பார், விருதுகள்லாம் வழங்குவார். விஓசி ஸ்டேடியம் தலைப்புல நுழைவு வாசல்ல 3-4 ஆண்டு காலமா போராடி இந்த ஆண்டு கடந்த ஜனவரி 26 குடியரசு நாள் முதல் கருப்பு கொடிகளுடன் வருவேன் என்று எச்சரித்ததுனால ஒரே நாள்ல வஉசி மைதானம் இப்படி மாற்ற வச்சிருக்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போற வழி இருவழிச்சாலை என்று போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தையும் போய் பாருங்க, என்ன அழகாக தமிழ்ல எழுத வைத்திருக்கிறோம். அதே போல அதே சாலை திருநெல்வேலி தென்காசி வரைக்கும் போய் பாருங்க, எங்கேயாவது எழுதியிருக்கா? செய்திங்கநல்லூர் என்கின்ற ஊர்ல அது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கிறது. அது பக்கத்திலே பேருந்து நிலையம். எழுதியவர்கள் யூனியன் அலுவலக பேருந்து நிறுத்தம் என்று எழுதிவிட்டார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை போய் அணுகி அவர்களுக்கு தெரியல. தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு எந்த சொல்லை எப்படி எழுதுவது என்று தெரியல. விளக்கம் கேட்டா கோட்ட பொறியாளர், துணை கோட்ட பொறியாளருக்கு
யூனியன் அலுவலக பேருந்து நிறுத்தம் என்று தமிழில் தானே எழுதி வைத்திருக்கிறோம், நீங்கள் இது என்ன மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள். யூனியன் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன என்று கேட்டால் தெரியல. அப்படியான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டு அரசை இன்றைக்கு எந்த பெயரில் அழைக்கிறார் என்று சொன்ன பிறகு ஆமா விழிப்புணர்வு. சரி, அந்த அலுவலகம் பக்கத்தில் இருக்க அலுவலகத்துடைய தமிழ் பெயர் என்னன்னா ஊராட்சி ஒன்றியம். பல ஊராட்சிகளை ஆளுமை செய்யக்கூடிய ஊராட்சி ஒன்றியம், ஒன்றிய அரசு என்று சொல்ல. அதற்கு பிறகு எழுதி கொடுத்த பிறகு யூனியன் அலுவலக பேருந்து நிறுத்தம், ஒன்றிய அலுவலக பேருந்து நிறுத்தம் என்று எழுத வைத்திருக்கிறோம். இன்றைக்கு திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் 90 விழுக்காடு ஆட்சி மொழி சட்டப்படி அரசாணைப்படி எழுத வைத்திருக்கிறோம். நம்மன்னு போட்டு திருநெல்வேலின்னு ஆங்கிலத்தில் இருந்த எழுதுகிற அந்த மாநகராட்சி நடைமுறையை நம் நெல்லை நம் பெருமை என்று எழுத வைத்திருக்கிறோம். தன்னந்தனியா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தோழர்களின், ஒரு சில உடன்பிறப்பு தங்கைகளின் உதவியோடு இவ்வளவு பெரிய மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இது ஏற்கனவே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 2023 சென்னையிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி நான் தமிழை தேடி பயணம். எங்கே தமிழ், எதிலே தமிழ், நீங்கள் சொன்னது என்ன, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இப்பொழுது தமிழை காட்டுங்கள், 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு தருகிறேன், என்கிட்ட பணம் இல்லை, என் தலையை ஈடு வைத்தாவது தருகிறேன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த பயணத்தின் போது ஏற்பட்ட விழிப்புணர்வின் வெளிப்பை ஏற்கனவே நம்ம தனித்தமிழ் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அறிவிப்பு பலகைகள், அரசு அலுவலக பெயர் பலகைகள் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு அரசின் ஆட்சி மொழி சட்ட அரசாணைகளின்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம். 500க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகத்தில் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி எழுதி பெயருக்கு முன்னால் இடுகின்ற அந்த முன்னெழுத்து, இன்சியல் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னெழுத்துகளின் தமிழில் போட வேண்டும் என்று தொடர்ந்து எழுதி வலியுறுத்தி ஆவணத்தோடு பேசிக்கொள்கிறோம். அப்படி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று இல்லாவிட்டாலும் அரசு அலுவலக கட்டடங்கள், மாநகராட்சி கட்டடங்கள், நகராட்சி கட்டடங்கள், பேருந்து நிலையங்கள் இவற்றிலாவது தமிழில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் இந்த ஜிடி நாயுடு என்கின்ற அந்த பெயரை முதல் நாள் வைத்துவிட்டு அடுத்த நாள் சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று அரசாணையிட்டால் இதை விட கோமாளித்தனமான செயல் உலகத்தில் எந்த நாட்டு அரசும் செய்யாது. முதல் நாள் சாதி பெயரை சூட்டுவது, அடுத்த நாள் சாதி பெயரை நீக்க சொல்லுவது. இன்றைக்கும் சொல்லுகிறோம், இந்த அரசாணையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஏற்கனவே 1995 கொடியங்குளம் என்கின்ற கிராமத்தின் கொடுமையின் விளைவாக ஏற்பட்ட சமூக மோதல்கள், சச்சரவுகளின் விளைவாக அனைத்து கட்சி கூட்டம், அன்றைக்கு இவருடைய தந்தைதான் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் ஐயா கலைஞர் மு கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டு போக்குவரத்து கழகங்கள், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் ஈடுபட்டது, பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலான போக்குவரத்து கழகம், ஏன் என்று சொன்னால் மாவீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என்று அம்மையார் ஜெயலலிதா அந்த காலத்திலே 95 காலகட்டத்திலே கொண்டு வந்ததனுடைய விளைவு அந்த போக்குவரத்து கழகம் ஒழுங்காக இயங்க முடியவில்லை. கடுமையான எதிர்ப்பு, வரிசையாக தீ வைத்து கொளுத்தினார்கள் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு அதை கிளறுவதாக எண்ணக்கூடாது, வரலாற்று பதிவுகள். அதனுடைய அடிப்படையில் அன்றைக்கே அனைத்து பெயர்களையும் எடுக்க வேண்டும் என்று அரசாணை போட்டுவிட்டு பிறகு எங்க ஊர்ல கட்டின மேம்பாலத்திற்கு சபாநாயகர் செல்ல பாண்டியன் மேம்பாலம் என்று, அதுவும் கூட அவைத்தலைவர் என்று தமிழ்ல இல்ல, பேரவைத் தலைவர் என்று தமிழ் இல்ல, சபாநாயகர் என்கின்ற வடமொழி பெயரை போட்டு சபாநாயகர், அவர் உயிரோட இருக்காரு, அவைத்தலைவர் பதவி வகிக்கிறாரா, அப்படியானால் முன்னாள் சபாநாயகர் என்று பண்ணோம்ல. ஒரு பெயரை எழுதுவதற்கு, எப்படி எழுதுவதற்கு, எந்த எழுத்துக்களை எழுதுவதற்கு என்று கூட தமிழ்நாட்டு அரசு அலுவலர்கள் இருக்கிறார் என்ற அவல நிலையைத்தான் இந்த திராவிட மாடல் அரசு ஜிடி நாயுடு என்கின்ற பெயரிலே மேம்பாலத்தை திறந்து வைத்துவிட்டு அடுத்த நாள் அரசாணை போடுகிறது. இன்றைக்கும் சொல்கிறோம், உடனடியாக ஜிடி நாயுடு பெயரை மாற்றி சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சராக முதலில் வந்து உங்களுடைய சமூக நீதி என்று சொல்கிறீர்களே, இந்த சமூக நீதி கோட்பாட்டிற்கு 1921 அரசாணை போட்டார்கள் நீதி கட்சி என்றாலும் 1924 சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய மருந்த சுப்ராயன் பெயரை வைத்திருந்தால் பாராட்டலாம், வாழ்த்தலாம், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து சால்வை போடலாம். அதை விட்டுவிட்டு இந்த மொழிக்கோ, இந்த இனத்திற்கோ, இந்த நாட்டிற்கோ எந்த
பயனும் விளைவிக்காத ஜிடி நாயுடு பெயரை சாதியின் பெயரிலே வைத்துவிட்டு அடுத்த நாள் சாதி வேண்டாம் என்று அரசாணை போடுவது கேலிக்கூத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் அவலத்தை மொழிக்காக எண்ணற்ற மானத்தமிழ் மறவர்கள் உயிர் கொடை கொடுத்த இந்த நாட்டில் உலகம் கண்டிராத மொழி புரட்சி நடத்தி இந்த நாட்டில் அந்த மொழி புரட்சியால் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டில் இந்திய நாட்டிற்கே விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் ஆட்சி அகற்றிய மொழிப்போர் மறவர்கள் நிறைந்த இந்த நாட்டில் இப்படி எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அதிகாரிகளை எண்ணி மிக மிக வருந்துகிறோம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அரசு அவர்கள் உடனடியாக இந்த அரசாணையாவது 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்த, இன்னும் 6 மாதம் தான் இருக்கு, நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல நீதியரசர் சந்துருக்குழு அறிக்கையும் முழுமையாக செயற்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமாய் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்களையும் தாண்டி உலகமெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களின் சார்பில் கோரிக்கை வைத்து வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.